திருமணங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. நிஜமாவே அது உண்மைதானா? அப்படி உண்மையாக இருந்தால் அப்புறம் ஏன் நிறைய பேருக்கு வாழ்க்கை துணை சரியாக அமையாமல் திருமண வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைகள்? ஒருவேளை கடவுள் சொர்க்கத்திலிருந்து இன்னாருக்கு இன்னார்னு முடிவு பண்ணும்போது அவரும் மனுஷங்க மாதிரியே தப்பு செஞ்சிருப்பாரோ? இல்லை கடவுள் சரியாக முடிவு பண்ணதை நாம சரியாக புரிஞ்சுக்காம தப்பாக நினச்சிட்டு இருக்கோமா? இந்த மாதிரியான கேள்விகள் கொஞ்ச நாளாகவே என் மனசில் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது லைஃப்பில் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துடலான்னு கூட யோசிக்க தோணுது. ஆனால் இனிமேல் அது முடியாது. ஏன்னா நாளைக்கு எனக்கு கல்யாணம். ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாளைக்கு ஒரு பொண்ணு என் லைஃப்பில் புதுசாக வரப்போகிறாங்கிறத நினைக்கும் போது மனசுக்குள்ளே ஏதோ ஒரு புதுவிதமான சந்தோஷம். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில, பட் நல்லா இருக்கு. என்னென்னமோ பேசிட்டு என்னை பற்றி சொல்ல மறந்துட்டேன். என் பேர் ராஜு, ஊர் சென்னை தான். நான் ஒரு வெப் டிசைனர். அப்புறம் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் இல்லைங்க. ஒரு விஷயம் இருக்குது. எங்கள் ஏரியாவில் கல்யாணம் ஆகாத 90s கிட்ஸ் எனக்கு அப்புறம் வேறு யாருமே இல்லை. நான் தான் லாஸ்ட் விக்கெட். சொல்கிறேன். மொட்டை மாடியில் வரேன். சரி வா. டேய், இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க தனியா? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். மச்சான், சமையல் தேவையான மொத்த திங்ஸையும் மண்டபம் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. உங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிடு. மாமா கிட்ட தான் ஸ்டோர் ரூம் கீ இருக்குது. அவரை காலைல சீக்கிரம் போக சொல்லிவிடு. ஏன்னா 4 மணிக்கு மண்டபத்துக்கு சமைக்கிறலாம் வந்துடுவாங்க. ஓகேவா? நானே ஒரு தடவை பண்ணிடுறேன். ஆமாம், ஏன் நீ இன்னும் தூங்காமல் இருக்க? தூக்கம் வரலடா. விடிஞ்சா கல்யாணம், புது மாப்பிள்ளைக்கு தூக்கம் வராது தான். டேய், அப்புறம் என்ன சொல்கிறாங்க உங்கள் வருங்கால மனைவி? எல்லாம் கைமீறி போயாச்சு. நான் அவனுக்கு கால் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடவா? ஏய், என்னடி பேசுற? விடிஞ்சா கல்யாணம், இப்போ வந்து கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்க? என்னால முடியல கௌதம், என்னால மறக்க முடியல. இங்க பாரு, நீயும் கௌதமோ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னா சொல்லு. நானே வீட்டில் இருக்க பெரியவங்க வீட்டுலாம் பேசி கல்யாணத்தை நிறுத்த சொல்றேன். அவன் தான் வசதியான பொண்ணு கிடைச்சத உன்னை விட்டு போயிட்டான்ல. நீ மட்டும் ஏன்டி அவளே நினைச்சிட்டு இருக்க? உண்மையா லவ் பண்ணிட்டேன்னு, அதான் மறக்க முடியல. தானா, இங்க வா. என்னடா சொல்கிறேன்னு பேசவே ஆரம்பிக்கலையா? டேய், அவன் ஃபோன்லேயே குடும்பம் எடுத்துட்டு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணுறான். நீ என்னடா இன்னும் பேசவே இல்லைன்ற? கல்யாணத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் பேசினாதாடா ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம்டா. நாளையிலேருந்து என் கூடவே தானே இருக்க போகிறா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப்பில் வருவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் மச்சான். இவ தான் பொண்ணு. நம்ம ஃபோட்டோ காமிச்சப்போ பார்த்தேன், பிடிச்சிருந்தது. நேரில் பார்த்தேன், இன்னும் அதிகமாக பிடிச்சது. இப்போ தான் பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு. டேய், எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தான். அவள்கிட்ட நீயே போய் பேச வேண்டியதானடா. அதில் என்ன தயக்கம் உனக்கு? அவகிட்ட பேசாததுக்கு 2 ரீசன் இருக்குடா. ஒன்று, இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டையும் பழகினதில்லை. நான் ஏதாவது பேச தெரியாமல் உளறி அவள் என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுவாளோன்னு ஒரு பயம். இன்னொன்று, அவள் ரொம்ப அழகாக இருப்பா. முதல்ல அவன் என்கிட்ட பேசுகிறது, சிரிக்கிறது, வெக்கப்படுறது, கோபப்படுறது எல்லாத்தையும் பக்கத்துலேருந்து நேரில் பார்க்கணுன்னு ஒரு சின்ன ஆசை மச்சான். அதனால வேண்டாம் என்ன பேசலை. நீ ஃபஸ்ட்டு சொன்ன ரீசன் வந்து ஒரு மேட்டர் இல்லை. ஆனால் 2வது ஒரு ரீசன் சொன்ன பார்த்தியா, அது ஒத்து. நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணோட கேரக்டர் தெரிஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்றக்காக சொன்னேன். ஆதனை என் அம்மா பார்த்த பொண்ணு மச்சான், எதுவும் தப்பாகாது. எல்லாம் சரியாயிடும். இங்கே பாரு, இதான் உன் லைஃப்.
இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஒரு கனவுமா நினச்சி மறந்துடு. எனக்கு என்னமோ இவன் தான் உனக்கு கனவன் தோணுது. ஸோ அவசரப்படாத. அவன் இடத்துலேருந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருடி. இப்போ நீ அவனுக்கு கால் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறேன்னு சொன்னா அவனும் அவன் ஃபேமிலி மொத்தமாக எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சி பாரு. நாளைக்கு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறியா? ஏன் தலையெழுத்து? நான் கஷ்டப்படுறேன். எதுக்கு தேவையில்லாம அவ லைஃபையும் சேர்த்து கெடுக்கணும்? என்கேஜ்மெண்ட் அப்பவே பார்த்தேன், ரொம்ப இன்னசென்ட் மாதிரி இருந்தான். அவனுக்கும் அவன் லைஃப்ல வரப்போற பொண்ணை பத்தி எவ்வளோ கனவு இருக்கும். மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு இங்க இவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு வேணாம், தப்பாயிடும். எதுவும் தப்பாகாது. நான் சொல்கிறேன்ல, போய் நிம்மதியாக தூங்கு. நாளையிலேருந்து உன் லைஃப் சந்தோஷமாக இருக்க போகுது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீயும் நம்பு. போ, மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காத. அப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிற வரைக்கும் உன் பாஸ்ட்டை பற்றி எதுவுமே சொல்லிடாத. அது ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதா? எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். இனி எதுவுமே தப்பாகாதுடா. ம், நல்லா இருப்ப, சந்தோஷமா, நல்லதே நடக்கும். ம், சரி, சீக்கிரம் போய் தூங்கு. நாளைக்கு காலையில் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணும். நான் ஸ்ட்ரைட்டாக மண்டபத்துக்கு ஒய்ஃபை கூட்டு வந்துடுறேன். ஓகேவா? சீக்கிரம் தூங்குடா டேய். சரிடா. ஹலோ கௌதம். யாரு? நான் ஆதனா. கௌதம், இப்போ எதுக்கு கால் பண்ண? கௌதம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இதுக்கு மேலே பேச நமக்குள்ள ஒன்றும் இல்லை. ஃபோனை வை. கௌதம் கௌதம், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளேன். என்ன சொல்லு? நாளைக்கு எனக்கு கல்யாணம். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? என்ன கௌதம் இப்படி பேசுற? அப்புறம் என்னென்ன பண்ண சொல்கிற? ஒரு நிமிஷம் நம்ம லவ் பத்தி. இங்கே பாரு, உனக்கு எனக்கு செட் ஆகாது. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன். நான் இப்போ என் கேர்ள் ஃப்ரெண்டோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். முடிஞ்சு போன லவ் பற்றிலாம் எனக்கு நினச்சி பார்க்கலாம் டைம் இல்லை. திரும்ப திரும்ப கால் பண்ணி தொல்லை பண்ணாம ஃபோனை வை. கௌதம் கௌதம், ஹலோ. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் கடவுள் தப்பு செய்ய மாட்டாருன்னு நிச்சயமாக தெரியும். நாளைக்கு எப்படி என் லைஃப்பில் ஒரு முக்கியமான நாளோ அதே மாதிரி தான் இந்த நாளும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இன்றைக்கி என் பேச்சுலர் லைஃபோட கடைசி நாள். உலகத்திலே ரொம்ப பெரிய சந்தோஷம் லவ் பண்ணுற பொண்ணையே கல்யாணம் பண்ணுறது தான். அந்தளவு சந்தோஷம் இப்போ என் மனசில் இருக்குது. ஆனால் அதை நான் லவ் பண்ண பொண்ணு இல்லை, லவ் பண்ண போகிற பொண்ணு. கிட்ட
ஹாய் அதனா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இல்லை, உங்களை ஃபஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் பார்த்தேன்ல, அப்போவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிது. உங்கள் வீட்டில் வச்சு சொல்ல ட்ரை பண்ணானா சொதப்பி 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 ஐயோ, கண்ணாடி முன்னாலே பேச முடியல. எப்படா நேரில் பேச போகிறேன்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆதனை வேறு வந்துடுவா. டேய் பயப்படாதடா, நர்வஸ் ஆகாத. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ கான்ஃபிடென்ட் பேசு, ஓகே? கான்ஃபிடென்ட். டேய் சொதப்பிட மாட்டல? கான்ஃபிடென்ட். விஸ்வா சொல்கிறா மச்சான், பயமாக இருக்குடா. டேய், நீ என்ன பரிச்சை காப்பி இருக்க? ஃபெயில் ஆகிடுவேன் பயப்படுறதுக்கு. ஃபஸ்ட் டைம் தானடா, தைரியமா இருடா. ஏய் அது இல்லைடா, ஆதனகிட்ட எப்படி பேச ஆரம்பிக்கிறதுன்னு தெரிலடா. நான் திரும்ப டைலாக்லாம் பேசுனேன் இதுக்கு தான். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட பேசியிருந்தா இப்போ பயப்பட தேவையில்ல. டே மச்சான், அதெல்லாம் பேசுகிறதுக்கு டைம் இல்லைடா. டேய் எப்படி பேச ஆரம்பிக்கிறேன்னு மட்டும் சொல்லு மச்சான், மற்ற நான் பார்த்துக்கிறேன். சரி சரி, நான் சொல்கிறது மட்டும் கவனமாக கேட்டுக்க. ஆ இப்பெல்லாம் பசங்களை விட பொண்ணுங்க இந்த விஷயத்துல ரொம்ப உஷார். அங்கிருந்து ஃபர்ஸ்ட் சிக்னல் வரும், நீ அதை அப்படியே ஃபாலோ பண்ணா மட்டும் போதும், எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். புரிஞ்சுதா? சிக்னலா? அது எப்படி வரும்? அதெல்லாம் வரும்போது தானா புரியும்டா. இப்போ ஃபோனை வை. டே ஐயோ, கட் பண்ணிட்டானே. என்ன பண்ணுறது? ஆஹா, எல்லா படத்துலையும் காமிக்கிற மாதிரியே கையில் பாலோட வந்திருக்கா. அடுத்து எப்படியும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவா. அந்த கேப்பில் பேசிட வேண்டியதுதான். கொடுங்க, பரவாயில்ல கொடுங்க. பரவாயில்லைங்க. ஆளை காணோம். காலில் விழவே இல்லை. ஒருவேளை ஃபஸ்ட் நைட்டில் என்ன செய்யணும்னு அவளுக்கும் தெரியாதா இருக்குமோ? சரி. இது என்ன சிக்னல்லையே புரியலையே. ஓகே, நம்மளே ஆரம்பிப்போம். ஆஹா, எல்லா படத்துலையும் காமிக்கிற மாதிரியே கரெக்டாக கரண்ட்டும் கட் ஆயிடுச்சு. ஆனால் கரண்ட் கட் ஆன அப்புறம் என்ன பண்ணணும்னு எந்த படத்துலையும் காமிச்சது இல்லையே. என்ன பண்ணுறது? பேசாமல் படுத்து தூங்கிடும். எதுவாக இருந்தாலும் காலைல பார்த்துக்கலாம்.